bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to our gym. So finally, கூலி படத்துலேருந்து வந்துட்டு ஆடியோவும் அண்ட் வந்துட்டு ட்ரெய்லரும் வந்துட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. எஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு கூலியோட ட்ரெய்லர் தான் வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு நான் ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ண வேணாங்க நினச்சேன். வேணாம், நான் எல்லா படத்துக்கும் தான் ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணிட்டு படம் பார்க்க போகிறோம். சில படம்லாம் நான் ட்ரெய்லர் பார்க்காம ஒரே படம் பார்த்துருக்கேன். அதாவது ஓடிடியில் வந்து நல்லா இருந்துருக்குங்க, சரிங்க. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்த்துருக்கேன். ஓகே, நல்லா இருக்கு, இதெல்லாம் காமிச்சிருக்காங்க, அப்படிதான் போகுது அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் கூலி படத்துக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வேணாம், நேராக வந்துட்டு நம்ம தேட்டரில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் அம்மா அப்பா கூட வந்துட்டு ஒன்றா வந்துட்டே இருப்பேன் ரொம்ப நாளாவது. சரி, தலைவர் படம் வரையா, சரி என்னோட மதருக்கு எந்த ஒரு மதருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட் உள்ள படம்லாம் வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. இந்த ஆக்ஷன் மூவிலாம் எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ சரி, தலைவர் படம் வச்சு சரி கூட்டு போயிடுவோம், ட்ரெயிலர்லாம் பார்க்காம போகணும்னு நினச்சேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ணி ஆகணும் ரிக்வஸ்ட். ஸோ ட்ரெய்லர் வந்துட்டு இப்போ 3 மினிட்ஸ்க்கு வந்துட்டு விட்டுருக்காங்க. ஸோ ஆடியோலாம் நான் பார்த்தேன். ஸோ ஒரு என்ன சொல்ற, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கான ஒரு சாங் இருக்குது. ஆப்வியஸ்லி பவர் ஹவுஸு, சிக்கிடி வைப்பு, அதுக்கப்புறம் கூலி டிஸ்கோ, அதுக்கப்புறம் ரெண்டு இங்கிலீஷ் பாட்டு இருக்குங்க. 2 இங்கிலீஷ் பாட்டு நான் எதை வச்சு கண்டுபிடிச்சா நம்ம ஈசன் பக்கு, ஓகேவா, ஹைசன் பக்கா. ஸோ அவர் வந்துட்டு லிரிக்ஸ் எழுதியிருக்காராம். ஸோ 2 இங்கிலீஷ் பாட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதுவும் வந்துட்டு பயங்கரமா இருக்க போகுது, சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நான் கூலி படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருவோமா. ஸோ என்ன டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஆல்ரெடி எனக்கு பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை உண்மையிலேயே. சரி பார்த்துருவோம், அந்த ஐப்பு குறைஞ்சிச்சுன்னா அதனால தாங்க, சரிங்களா. ஸோ வாங்க, லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் டவுன் 3 2 1 கோ. ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்கணும்னு நினைக்கிறேன். யாரா வயசு? ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா இட் கேன் பி a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. ஓகே, ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செலறணும். 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது அரங்க மதிர விசில் பறக்கவே. எனக்கு ஏன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். அரங்க மதிர விசில் பறக்கவே. கொக்கே கூகு கூலி மூவ் யுவர் பாடி. The whole squad let's be on the party. Just do my heat. It's walking godly. The throne is his, so say sorry. Google Booty, move your body. The whole squad, let's be on the party. Ladies and gentlemen, do much heat. It's walking godly. The throne is his, so say sorry. Sing, alela polema, alela polema, alela polema, alela polema, alela polema, alela polema, alela alela. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. தலைமை இறங்கி சரிதோ. செம்ம. நல்லா இருக்கு. சூப்பர்பா, சூப்பர். ரொம்ப அந்த கதைக்குள்ள போய் டீஸ் பண்ணாம சும்மா அப்படியே லைக் வந்து மேலோட்டமா டீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தேவா யாரா அந்த மாதிரின்னு லோகேஷ் சார் சொன்ன மாதிரி யாருமே கேமியோ பிளே பண்ணல, ஓகேவா. யாருமே கேமியோ இல்லை, ஓகேவா. கேமியோனா காமிச்சிருக்கவே கூடாது ட்ரெய்லர்ல, ஓகேவா.
ஸோ என்னால வந்து அந்த ஹீரோவா என்னால பார்க்க முடியல. யாரையும் சூப்பர் ஸ்டாரை தவிர்த்து, சூப்பர் ஸ்டார் கூட உள்பட நான் சொல்றேன், யாருமே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஸ்ருதிஹாசனா இருக்கலாம், நம்ம நாகார்ஜுன் சாரா இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஷோபின் சாரா இருக்கலாம், உபேந்திரா சாரா இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அமீர் கான் சாரா இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் என்ன சொல்லுது, லைக் கேமியோ எல்லாம் முட்டாள் மாதிரி பேசிக்கிருக்காங்க. எல்லாம் கேமியோ. இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க கூட, அந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்களே ஹாஸ்ட் கூட முட்டாள் மாதிரி இவங்க கேமியோ பண்றாங்க, அவங்க கேமியோ. லோகேஷே சொல்லிட்டாங்க கேமியோ இல்லைன்னு. லைக் இந்த எல்லாமே கேரக்டர் பிளே பண்றாங்கன்னு ஆணி அடிச்ச மாதிரி ட்ரெயிலர்ல அப்படி காமிச்சிருக்காங்க. ஓகேவா, இது வந்துட்டு முட்டாங்களா, இது வந்துட்டு கேமியோலாம் இல்ல, கேரக்டர் பிளே பண்றாங்க. உண்மையிலேயே இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இது அவங்க வந்துட்டு கேரக்டர் பிளே பண்றாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் தனித்தனி ஒரு கேரக்டர் இருக்கு. ஷோபின் சார் இருக்கு, அவர் வந்துட்டு ஹார்பர் பாத்துக்கிற மாதிரியும், நம்ம நாகார்ஜுன சார் தான் வில்லன்னு அவர் ரிவீல் பண்ணிட்டாரு, அவர் ஒரு கேங்ஸ்டர் மாதிரியும், நம்ம அமீர் கான் சார் ஒரு பெரிய வில்லன் மாதிரியும், லைக் ஒரு கேங்ஸ்டர் மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ நாகார்ஜுனா தான் அப்பாவோ ஸ்ருதிஹாசனுக்கு. பட் தேவாக்கும் யாருக்கும் எந்த ஒரு கேரக்டருக்கும் ஃப்ரெண்டு. ஓகேவா, மேபி நாகார்ஜுனா சாரா இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்டுக்குள்ள நடக்கிற கிளாஷா இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. லைக் வந்து தளபதி, ஏன்னா வந்து ஃப்ரெண்டு வருது 2 பேரு. லைக் வந்து லோகேஷ் கூட ரீசெண்டா சொல்லியிருந்தாரு, இந்த படம் பார்த்தப்ப தளபதியை பார்த்த மாதிரி இருந்துச்சா அப்படின்னு, தளபதி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அப்ரிசியேட் கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காரு. மேபி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் இருக்கு யாருக்குள்ள, அமீர் கான் சாருக்கும் இவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்டா, இல்ல இவருக்கும் நாகார்ஜுனா சாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. லைக் வந்து தேவா சூர்யா அந்த கேரக்டரை பார்த்த மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கான்செப்ட் ஃப்ரெண்டுன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா எமோஷனலா இருக்க போது, அந்த அழுகிற சீன்ஸ்லாம் இருக்க போது. கண்டிப்பா தலைவர் அதெல்லாம் பின்னிடுவாரு. இந்த கடைசியா பண்ணாரு பாத்தீங்களா, இது மேல ஏதோ கத்திட்டு பாருங்க, சும்மா அவரோட ஹியூமர் சென்ஸ். இது வந்துட்டு பேட்டியில வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜ் வந்துட்டு அல்டிமேட்டா யூஸ் பண்ணிருப்பாரு ரஜினிகாந்த் சார். அந்த ஹியூமருக்கு அவர் பண்ணாத ஹியூமரா, இந்த மாதிரி பாம்பு அதுல சொல்றதா இருக்கட்டும், அந்த ஹியூமர் சென்ஸ் அதை வந்துட்டு லோகேஷ் வந்துட்டு அதை வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஷார்ட்லேயே காமிச்சாங்க. கண்டிப்பா இந்த ஹியூமர்லாம் இருக்க போகுதுன்ட்டு. மாசு பிஜிஎம் தலைவருங்க. ஓகேவா, ரத்தம் தெரிக்க போகுது. A-rated வருங்க, யூஏ கிடையாதுங்க. யூஏனா வந்துட்டு 16+. லைக் வந்து இங்க இந்தியன் சினிமாக்கு 13 PG-13 மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா லியோக்கு யூஏ கிடைச்சிச்சு. பட் கூலிக்கு ஏ சர்டிபிகேட்னா 18 வயசு மேல இருக்கும் தான் பார்க்கணுமா. 18 வயசா 17 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் தான் பார்க்கணுமா. 18 வயசு கீழே இருக்கிறவங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்தாலும் பார்க்க முடியாது. ஏ சர்டிபிகேட்னா அதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன், அதனால தான் கொஞ்சம் அந்த நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஏ சர்டிபிகேட்னா நம்மளுக்கு அதான் 18+, அதாவது R-rated மாதிரி. யூஎஸ்ல வந்து R-rated கொடுப்பாங்களோ அதே மாதிரி இது R-rated, பக்கா R-rated ஃபிலிம். ஓகேவா, ரத்தம் தெரிக்க போகுது, கை காலு தலை எல்லாத்தையும் பொழக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ரத்தம் தெரிக்க போகுது. ரொம்ப இன்டெலிஜென்டா கட் பண்ணியிருக்காங்க. இதை என்னது ட்ரெய்லர் கட்லாம் பார்க்கும்போது இன்டெலிஜென்டா இருக்கு. லைக் வந்து ஸ்டாரி, அந்த வாட்ச் எங்கேயுமே வரல. பார்த்தீங்கன்னா வாட்ச் எங்கேயும் இருக்காது, ஹார்பர் மட்டும் தான் இருக்கும். அந்த என்ன கடத்துறாங்க, என்ன ஸ்மக்லிங் பண்றாங்க, அங்கே ஸ்மக்லிங்னு ஒன்று நடக்குது. என்ன ஸ்மக் பண்றாங்க, அந்த வாட்ச், இன்டர்நெட் வாட்ச் எதுவுமே அவங்க டீஸ் பண்ணவே இல்லை. ஸ்டாரியை காட்டவே இல்லை அவங்க இல்லை. பட் ஸ்டாரி எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது, ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் இருக்க போது. அந்த ஒரு டெம்ப்ளேட் காமிச்சிட்டாங்க. எது என்ன நடக்குது அது டீட்டெயிலாக காமிக்கல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா கேரக்டரும் ரிவீலே பண்ணிட்டாங்க. எந்தெந்த ஸ்டார் காஸ்ட் இருக்காங்களோ எல்லாமே இருக்காங்கப்பா. எல்லாரும் அவங்க கொடுத்த மெயினான ரோலை பண்றாங்க. எல்லாரும் ஒரு ஹீரோ, எல்லாமே பிக் கேரக்டர்ஸ் தான் சொல்லிட்டு ஆணி அடிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த கட் பண்ண ட்ரெய்லர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க பிளே பண்ற கேரக்டர் எல்லாமே அவங்கள நம்மளால பார்க்க முடியல. அந்த ஆக்டரா என்னால பார்க்கவே முடியல. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும் போது. இவங்க வெறுமனே கேமியோ கிடையாது, ஒரு முக்கியமான இந்த பார்ட் ஆஃப் த கூலி. கண்டிப்பா சொல்லி ஆகணும், அந்த கதை, இந்த வேர்ல்ட, இந்த முக்கியமான கேரக்டர் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் த கூலி. ஓகேவா, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ காத்து வந்து பார்ப்போம். இந்த படத்துல அவரோட லுக்கு, தலைவர் லுக்கு, அவரோட போட்டிருக்க ஷர்ட்லாம் வந்து செம்மையா இருக்கு. அதுவும் நானும் ஒரே மாதிரி ஷர்ட்லாம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கு. ஸோ சூப்பரா இருக்கு அவர் லுக்கு, அந்த மேனரிசம் எல்லாம். ஸோ தலைவர் தான் ஆப்வியஸ்லி, எல்லாம் அப்படிதான் சொல்றேன். தலைவர் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, சரிங்களா. ஸோ எல்லாம் நல்லா இருக்கு. அந்த வேர்ல்டே ஒரு மாதிரி ஓகே தாங்க, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா தெரிக்க போது. மியூசிக் பத்தி சொல்லி ஆகணும். நான் சொன்னேன் அந்த இங்கிலீஷ் பாட்டு இதுல ஒன்று போட்டுறாரு பாத்தீங்களா ட்ரெய்லருக்குன்னு. ஸோ போட்டுறாரு, நல்லா தான் இருக்கு. அது அனி வாய்ஸ்ல இந்த மாதிரி மாஸ்டர்லயும் அப்படிதான் பண்ணாரு, விக்ரம்லயும் அப்படிதான் பண்ணாரு, லியோலயும் அப்படிதான் பண்ணாரு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ பார்ப்போம் இப்படி இருக்கு மொத்தமா படமா பார்க்கும்போது இப்படி இருக்கு, ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பா இந்த கலெக்ஷன் 100 கோடி 200 கோடிலாம், அந்த 1000 கோடி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ 1000 கோடி அடிச்சா என்ன 10% உனக்கா கொடுக்க போறாங்க, அப்படிதான் எனக்கு கேட்கணும்னு தோணுது. இந்த மாதிரி யாரும் 1000 கோடி பேசிக்கிருக்காங்க. 1000 கோடி அடிச்சிருப்பா, அடிச்சிடும் சொல்றாங்க.
அடிச்சாலும் அடிக்காட்டியும் உனக்கு அதுல லாபம் இல்லை, அடிச்சாலும் உனக்கு 1% கூட அதுல இருந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை பத்தி நம்மளாம் வந்துட்டு பெரிய கன்சர்ன் எடுத்துக்க தேவையில்லை. நம்ம கொடுக்குற அந்த ஒரு சீட்டுக்கு காசுக்கு வெறுத்தா படம் போய் பாக்குறப்ப செம்ம என்ஜாய் பண்ணுமா, என்ஜாய்னா வந்துட்டு கத்துனமா, செலிப்ரேட் பண்ணுமா, லைக் நம்ம இப்ப இருக்கிற வேர்ல்டை விட்டுட்டு, இப்ப இருக்கிற ரியல் லைஃப் வேர்ல்டா விட்டுட்டு அந்த படத்துக்குள்ள போய் என்ஜாய் பண்ணுமா, தலைவரை செம்ம என்ஜாய் பண்ண, செலிப்ரேட் பண்ணுமா, இதுதான் வேர்த்தா, காசு கொடுத்தது வேர்த்தா, அதை மட்டும் பாரு. ஓகேவா? 1000 கோடி அதெல்லாம் இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஓகேவா? அது ப்ரொடக்ஷனோட பிரச்சனை. அவங்களுக்கு 1000, அவங்க என்ன டார்கெட்ஸோ அது அவங்களோட பிரச்சனை. ஓகேவா? 1000 கூட அடிச்சுச்சா அவங்க டார்கெட் வச்சாங்களே, அவங்க கூட டார்கெட் வச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஆடியன்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, இவனுங்க சொல்லணும். அப்ப இன்டர்வியூ வேற என்ன, இதுக்குடா வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இன்டர்வியூ வந்து எப்ப பார்த்தாலும் அந்த 1000 கோடி கொஸ்டினே எடுத்துக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு கடுப்பா இருக்கு. சரியா? தயவு செஞ்சு மாத்திக்கிங்க. அந்த 1000 கோடியில உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10%, 1% கூட கிடைக்காதுங்க. அதை நான் வச்சுக்கோங்க. 1000 கோடி ரீச் பண்ணா கூட. ஓகேவா? அது வந்துட்டு ஒரு எக்கனாமிக்காவும் எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது. வெறும் அந்த ப்ரொடக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு ஒரு ஹைப் எடுத்து கொடுக்கும் தவிர்த்து, நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் தவிர்த்து, மேபி அடுத்தடுத்த படத்துக்கு வந்துட்டு நல்ல ஒரு படம் கொடுக்கலாம். இன்னும் நிறைய படம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க நல்ல படத்துக்கு, நல்ல கதைக்கு. அதுக்காக மட்டும்தான் என்ன சொல்றது, ஒரு சப்போர்ட்டா இருக்கும் தவிர்த்து நம்மளுக்கு அதுல இருந்து ஒரு சல்லி காசு லாபம் கூட கிடையாதுங்க. சரிங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்கீங்க. சின்ன ஒரு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு பர்சனலா. ஸோ அதான் சொன்னேன். ஸோ நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன். யாரெல்லாம் வந்துட்டு கூலி வந்துட்டு கூலியோட ட்ரெயிலர் பார்க்கலையோ மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. இப்பதான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஆனால் தான் சுட உட்காந்து பண்றேன். இப்போ ரிலீஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தான். ஓகேவா? இப்பயே பண்ணி கண்டிப்பா இன்னைக்கு போட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கூலி August 14 யாரெல்லாம் பார்க்க போறீங்க, ஸோ என்ன ஹைப்ல இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி முடிச்சுக்கிறேன். See you next one. Thank you for your time. Take care. Bye.